Hello dear brothers and sisters, so welcome to important ஒரு general video. சரியா? ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தெரிஞ்சுக்கிட்டு போயிடுங்க. யாரெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த மெட்டீரியல் அது சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் கேட்குறீங்க இல்லையா? ஸோ நிறைய பேர் கொஷின் கேட்குறது என்னன்னா, நான் கொஷின் என்னன்னு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி மெட்டீரியல் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, சரியா? நீங்கள் ஆல்ரெடி நான் பே பண்ணிட்டேன், நான் ஜாயின் பண்ணிட்டேன், நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக நான் மெட்டீரியல் குரூப்பில் ஜாயின் பண்ணேன் சார், எப்போ டெட்லைனு, எவ்வளோ நாள் இது ஓப்பனில் வச்சிருப்பீங்க, நான் ஜாயின் பண்ணலாமா வேணாமா, ஆக்சுவலாக நான் இப்போ ஜாயின் பண்ணலாமா, ஆல்ரெடி நீங்கள் எப்பயோ சொல்லியிருக்கீங்க, நான் இப்போ ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்கக்கூடியவங்களும் சரி, சார் நான் பொதுத்தமிழ் மட்டும்தான் எனக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னு எனக்கு கேட்குறவங்களாம் தான் சரி, இல்லை சார் எனக்கு பொதுத்தமிழ் ஜெனரல் ஸ்டடீஸ் ரெண்டுமே எனக்கு மெட்டீரியல் வேணும், கிளாஸஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுப்பீங்களா, இல்லை வந்து பார்த்தோன்னா மெட்டீரியல் நான் பே பண்ண உடனே என்ன சொல்ல மெட்டீரியல் எல்லாம் எனக்கு சென்ட் பண்ணிடுவீங்களா, எப்போ எனக்கு அனுப்புவீங்க அப்படிலாம் கொஸ்டின் கேட்குறீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கான வீடியோ அது. தயவு செஞ்சு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பேட்ச் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஓகேவாம்மா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் பிடிஎஃப் மெட்டீரியல் திரும்ப திரும்ப கேட்காதீங்க. அதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன் டாப்பிக்கு. ஓகே, அந்த டவுட்ஸ் நிறைய கேட்குறீங்க. யார் என்னென்ன டவுட்ஸ் கேட்டாலும் சரி, அது எல்லாத்துக்குமான ஒரு சொல்யூஷனாக தான் அந்த வீடியோ இருக்கு போது தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. இந்த கிளாஸ் பிடிஎஃப் மெட்டீரியல்லாம் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டே ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே இதுக்கான நம்ம என்ன சொல்லணும், குரூப் 4 நோக்கி 2026 குரூப் 4 நோக்கி டிசம்பர் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும்போது இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன், நம்ம பொதுத்தமிழ் ஆகட்டும் பொதறிவாக இருக்கட்டும், சரியா, நம்ம கிளாஸஸ் என்னென்ன கிளாஸஸ்லாம் எடுக்கிறோமோ அந்த கிளாஸஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் உடனே வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கிளாஸஸில் நம்ம என்ன பிடிஎஃப் மெட்டீரியல் வச்சு நான் நடத்துகிறனோ அந்த பிடிஎஃப் மெட்டீரியல் அப்படியே உங்களுக்கு அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுடைய அந்த குரூப்பில் டெலகிராம் குரூப்பில் தனியாக யாரெல்லாம் பிடிஎஃப் குரூப் மெட்டீரியல் குரூப்பில் பே பண்ணி ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அந்த பிடிஎஃப்லாம் சென்ட் பண்ணிவிடுவேன். நீங்கள் பிரிண்ட் அவுட்டை போட்டு படிச்சுக்கலாம் அப்படின்னா தான் இந்த ஒரு மெட்டீரியல் குரூப்பே. சரியா? புரிஞ்சுதா? ஓகேவா? அப்போது முடிஞ்சால் அப்போ என்ன சொல்லுறது, நம்ம கிளாஸஸ் எடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பிடிஎஃப் உங்களுக்கு அப்லோட் ஆகும் குரூப்பில். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போடலாம். சரியா? கிளாஸஸ் எடுக்காமே, நான் கண்டென்ட் ரெடி பண்ணாமே, பிடிஎஃப் ரெடி பண்ணாமே, ஓகேவா, எனக்கு உடனே இந்த பிடிஎஃப் அனுப்புங்க அந்த பிடிஎஃப் அனுப்புங்க அப்படின்னா என்னால் அனுப்ப முடியாது. நான் தான் ஆரம்பத்திலே தெளிவாக சொல்லிப்பேன் அந்த வீடியோலும். திரும்பியும் இப்போ நான் சொல்கிறேன், கிளாஸ் பிடிஎஃப் மெட்டீரியல்ன்றது இங்கேயே மென்ஷன் பண்ணுறது பாருங்கள், கிளாஸ் பிடிஎஃப் மெட்டீரியல். நம்ம என்ன வீடியோ நடத்துகிறோமோ அந்த வீடியோவில் பொதுத்தமிழாகட்டும் பொதறிவாகட்டும் நம்ம என்னென்ன கிளாஸஸ்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணுறனோ, உங்களுக்கு என்ன பிடிஎஃப் வச்சு நான் நடத்துறணும் அந்த பிடிஎஃப் அப்படியே உங்களுக்கு யாரெல்லாம் மெட்டீரியல் குரூப்ல ஜாயின் பண்றீங்களோ அவங்களுக்கு அப்லோட் பண்ணி விட்டுருவேன். நீங்க டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணிக்கணும், அந்த சாஃப்ட் காப்பியை டவுன்லோட் பண்ணி நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு அழகா நீங்க படிச்சுக்கலாம். சரியா? இதுதான் கிளாஸ் பிடிஎஃப் மெட்டீரியல் குரூப், டெலகிராம் குரூப். சரியா? ஓகேவா? இதுல அடுத்த ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிடுறேன். சரியா? இதனுடைய பிரைஸ் வந்து பார்த்தோன்னா 749. இது பொதுத்தமிழ் பிளஸ் ஜிஎஸ் ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான். ஓகேவா? ஜிஎஸ்ல இப்போ ஆப்டிடியூடு, சயின்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே கொடுத்துருவீங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஓகேவா? அதான் நான் கொடுத்து தயவு செஞ்சு டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. திரும்ப அந்த கொஸ்டின் கேட்காதீங்க. சரியாமா? ஸோ இப்போ 749 எந்த பிடிஎஃப் மெட்டீரியல்லாம் கிடைக்கும் அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பொதுத்தமிழில் எஸ்சிஆர்டி பேஸ் பண்ணி, ஓகேவா, பொதுத்தமிழில் எஸ்சிஆர்டி பேஸ் பண்ணி நம்ம கிளாஸில் என்னென்ன எடுக்கிறோமோ அந்த பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு நல்லா பாருங்க. கிளாஸில் என்ன எடுக்கிறோமோ அந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். அதான் கிளாஸ் பிடிஎஃப் மெட்டீரியல். ஓகேவா? இல்லாத பிடிஎஃப் மெட்டீரியல் புதுசாக ஒன்று ஏதாவது கிரியேட் பண்ணி கொடுங்கன்னா கிரியேட் பண்ணி கொடுக்க முடியாதனால. சரியா? ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பொதுத்தமிழுக்கான எஸ்சிஆர்டி பேஸ் பண்ணி பொதுத்தமிழ் சிலபஸில் என்னென்ன பேஸ் பண்ணியிருக்கோ, நம்ம ஸ்கூல் புக்ஸில் என்ன பேஸ் பண்ணியிருக்கோ அது நம்ம சிலபஸ் அடிப்படையில் கிளாஸஸ் நான் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கான பிடிஎஃப் நான் கொடுத்துருவேன். அதே போல் அவுட் சோர்ஸஸ்லையும் புதுசாக நான் எதாவது ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன்னா புதுசாக ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி அவுட் சோர்ஸஸ் இருக்குது. நம்ம கிளாஸஸ் எடுப்போம், லைவ் கிளாஸஸ்லாம் எடுப்போம். அதில் உங்களுக்கு என்னென்ன கிளாஸுக்கு என்னென்ன சிலபஸுக்கு என்னென்ன கிளாஸ் எடுக்கணும் அதை உங்களுக்கு அழகாக கட் பண்ணி அந்தந்த கிளாஸுக்கு தகுந்த சிலபஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த பிடிஎஃப் அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் கட் பண்ணி கொடுத்துருவேன். அதையும் நம்மளுடைய டெலகிராம் சொல்லுங்கள் மெட்டீரியல் பேட்சில் அப்லோட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி பண்ணிக்கலாம். சரியா? இது பொதுத்தமிழுக்கு. ஓகேவா? நோ செப்பரேட் பிடிஎஃப்ஸ். என்னது? நோ செப்பரேட் பிடிஎஃப். நோ செப்பரேட் பிடிஎஃப்ன்றது இப்போ எஸ்சிஆர்டிக்கு கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு தனியாவோ இல்லை அவுட் சோர்ஸுக்கு தனியாவோ, புரிஞ்சதா? இல்லை சார் இந்த பொதுத்தமிழில் இந்த யூனிட்டுக்கு மட்டும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆஃபர் கொடுத்துருப்பேன். என்னென்னு பொதுத்தமிழ் எஸ்சிஆர்டி பேஸ் பண்ணி நம்ம என்னென்ன கிளாஸஸ் எடுக்கணும், பொதுத்தமிழ் சிலபஸில் மொத்தம் 7 யூனிட் இருக்கு இல்லையா, அந்த 7 யூனிட்டுமே பிரித்து தனித்தனியாக ஓகே உங்களுக்கு வேணும்னா இந்த யூனிட் மட்டும் வாங்கிக்கோ இந்த யூனிட் மட்டும் வாங்கிக்கோன்னு சொல்லியிருப்பேன். அந்த ஆஃபர் இப்போ கிடையாது. சரியா? அந்த ஒரு ப்ரொசீஜர் இப்போ கிடையாது. வாங்கினா பொதுத்தமிழ் மொத்தமாக நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை பொதுத்தமிழ் ப்ளஸ் ஜிஎஸ் ரெண்டுமே வாங்கிக்கலாம். ஓகே, அதே போல் ஜிஎஸ் மட்டும் கிடைக்குமா? கிடைக்காது. ஓகேவா? ஏன் கிடைக்காதுன்றது அப்படி நான் சொல்கிறேன். ஓகேவா? அதனால தான் நோ செப்பரேட் பிடிஎஃப்ன்றது கொடுத்துருக்க இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கிளாஸஸ் நான் எடுத்த முடியலைன்னா அந்த கிளாஸில் என்ன பிடிஎஃப் நடத்தணும் அந்த பிடிஎஃப் உங்களுக்கு அப்லோட் ஆகும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சுக்கலாம். சரியா? ஓகே, அடுத்து பொதறிவு பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்குள்ளே 2 ஃபேஸாக நான் நடத்துவேன். ஒன்று ஃபேஸ் 1 இப்போ போயிட்டு இருக்கு. அந்த ஃபேஸ் 1ன்றது பாலிட்டி.
சரியா? இந்த பாலிட்டி, எக்கனாமி, தமிழ் சொசைட்டி இது 3 தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் இந்த 3 சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 55 மார்க்ஸ் இதை கவர் ஆகுது. முதல்ல இந்த சப்ஜெக்ட் நம்ம ஜிஎஸ்ல கிளாஸஸ்ல முடிச்சுட்டு தான் அடுத்து 15 மார்க்ஸ் கவர் ஆகக்கூடிய ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி பிளஸ் ஜியாகிரபி இது ஃபேஸ் 2 நான் கவர் பண்ணுவேன். சரியா? இதுக்கான பிடிஎஃப் இந்த கிளாஸஸ் நான் 1 by 1 எடுக்க தான் அப்லோட் பண்ணுவேன். அந்த பிடிஎஃப்ல ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி படிச்சலாம். கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஓகே, அடுத்து இந்த பொதறிவு ஃபேஸ் 1ல, பொதறிவுக்கான ஃபேஸ் 1ல என்னென்னது பாலிட்டி, எக்கனாமி, சொசைட்டின்னு சொன்னோம் இல்லையா? இந்த கிளாஸஸ் எப்போ எடுப்பேன் அப்படின்னா அதே கிளாஸஸ் எடுத்துட்டு இருந்தேன். ஆனால் பொதுத்தமிழ் முடிச்சது அப்படின்னால அது பெண்டிங் இருக்கு. ஓகேவா? அப்போ பொதுத்தமிழ் இப்போ நம்ம மார்ச்சுக்குள்ள முடிச்சிடணும்னு சொல்லிட்டேன். மார்ச்சுக்குள்ள உங்களுக்கு பொதுத்தமிழுக்கான சிலபஸ் எல்லாமே முடிச்சு கொடுத்துருவேன். அதுக்கான மெட்டீரியல் உங்களுக்கு நம்ம மெட்டீரியல் குரூப்ல அப்லோட் ஆகிடும். ஏன்னா கிளாஸஸ் முடிஞ்சுன்னு அப்லோட் ஆகிடும். நீங்கள் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் நிறைய எஸ்ஏடி பேஸ் பண்ணி என்னென்ன அப்லோட் இருக்கோ, பிடிஎஃப் இருக்கோ எல்லாமே அப்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு படிக்கிறதா உங்களுக்கு வேலையே. சரியா? ஸோ அப்போ பாலிட்டி ஏப்ரல் மந்த், அதாவது மார்ச் இந்த பொதுத்தமிழ் முடிஞ்சதுக்கும் ஏப்ரல் மந்த்ல ஃபுல்லாக பாலிட்டி என்னென்ன மீதி பெண்டிங் இருக்கோ எடுத்து கொடுத்துருவேன். அப்போ பாலிட்டி 15 மார்க்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஓகேவா? அடுத்து எக்கனாமிக்ல மே, ஜூன் இந்த 2 மாசமும் எக்கனாமிக் 20 மார்க். ஓகேவா? எக்கனாமிக்கும் சரி, அதே போல தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பிளஸ் கரண்ட் அஃபேரு, ஸ்கீம்ஸ் இது எல்லாமே பேஸ் பண்ணி நம்மளுக்கு கிளாஸஸ் 20 மார்க் கேட்பாங்க இல்லையா? ஓகேவா? ஸோ மொராலஸ் ஒரு 20 கொஸ்டின்றது எக்ஸாம் பேட்டர்ன். அந்த 20 மார்க்ஸ்க்கான கிளாஸஸ் வந்து எக்கனாமி பேஸ் பண்ணி மே, ஜூன்ல உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும். ஓகேவா? அதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு அப்பதான் கிடைக்கும். அதாவது கிளாஸஸ் எடுத்து முடிஞ்சாதான் அந்த பிடிஎஃப் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஓகேவா? அதே போல தமிழ் சொசைட்டி ஜூலை மந்த் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். 20 மார்க்கும். அது என்ன சொல்லணும், திருக்குறளா இருக்கட்டும் இல்லை மற்ற பொதுவாக அந்த யூனிட் 6ல் இருக்கக்கூடிய தமிழ் சொசைட்டியில் இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு ஜூலை மந்த் ஃபுல்லாக கவர் ஆகிடும். 20 மார்க்ஸ் நம்ம கவர் பண்ணி கொடுத்துருவோம். அப்போது ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைக்குள்ளே உங்களுக்கு பாலிட்டி, எக்கனாமி, தமிழ் சொசைட்டிக்கான பிடிஎஃப்ன்றது மெட்டீரியல் குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கிடைச்சிரும். நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சுக்கலாம். ஓகேவா? இது ஃபேஸ் 1. சரியா? அடுத்து ஃபேஸ் 2. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபேஸ் 2 சப்ஜெக்ட்டுக்கு நான் போவேன். ஓகேவா? ஃபேஸ் 2 சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க போகிறது ஐஎன்எம். ஐஎன்எம் ஆகஸ்ட்லையும் செப்டம்பர்லையும் ஐஎன்எம் எடுப்பேன். ஏன்னா ஐஎம் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 10 மார்க் இல்லையா? யூனிட் 3ல யூனிட் 3 அது ஜெனரல் ஸ்டடீஸ்ல யூனிட் 3 ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ரெண்டுமே இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 மார்க்கு கேட்பாங்க. ஓகேவா? ஆனால் கிட்டத்தட்ட 6லேருந்து 8 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எம்ல மட்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ல அப்படி தான் கேட்டாங்க. ஓகேவா? அப்போ ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட், செப்டம்பர்ல உங்களுக்கு எஸ்சிஆர்டி பேஸ் பண்ணக்கூடிய என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கோ, என்னென்ன யூனிட்ஸ் இருக்கோ எல்லாமே எடுத்து உங்களுக்கு நடத்தி கொடுத்துருவேன். அது ஆகஸ்ட், செப்டம்பர் தான் நடக்கும். அதுக்கடுத்து ஜியாகிரபி. ஓகேவா? ஜியாகிரபி செப்டம்பர்ல. ஏன்னா செப்டம்பர் பாதி வரைக்கும் ஐஎன்எம் போகும். மீதி இருக்கிறதுல ஏன்னா 7 யூனிட் தான் 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ஜியாகிரபியில். அது 7 உங்களுக்கு செப்டம்பரே நடத்தி முடிச்சிருவேன். சரியா? முடிச்சிருவேன். அதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு இது நடத்தி முடிச்சோன்னே டெலிகிராம் குரூப்பில் நம்ம மெட்டீரியல் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுவேன். சரியா? ஏன்னா ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி பேஸ் பண்ணி எக்ஸாம்ஸில் வரும். ஸோ அதை பார்த்துக்கலாம். அடுத்து கடைசியாக அக்டோபரில் குரூப் 2 எக்ஸாம் வந்துடும். ஆனால் நம்ம குரூப் 4 பேஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கோம். அப்போது அக்டோபரில் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்க்கும்போது 4 யூனிட் மட்டும் தான் உங்களுக்கு கிளாஸஸ், அதை பேஸ் பண்ணி தான் நோட்ஸ்ன்றது கிடைக்கும். ஓகேவா? அந்த 4 யூனிட் என்னன்னா எதை பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தானியம், முகலாயர்கள் இந்த 4 யூனிட் மட்டும் தான் நடத்துவேன். அந்த 4 யூனிட் மட்டும் தான் உங்களுக்கு பிடிஎஃப்ன்றதே கிடைக்கும், மெட்டீரியல்ன்றதே கிடைக்கும். சரியா? இது எப்போ அக்டோபர்ல நடக்கும். சரியா? ஸோ அக்டோபருக்குள்ள உங்களுக்கு பொது தமிழாகட்டும், பொது அறிவில் நான் சொன்ன இந்த ஃபேஸ் 2, ஃபேஸ் 6, ஃபேஸ் 2, ஃபேஸ் 1ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் இது மட்டும் உங்களுக்கு கவர் பண்ணி நான் கொடுத்துருவேன். சரியா? ஸோ இதான் என்னுடைய அடுத்த பிளான். இதை பேஸ் பண்ணி தான் கிளாஸஸ் போவோம். தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு நான் என்ன கிளாஸஸில் கொடுக்குறனோ, என்ன நடத்தி நான் கொண்டு வரணும், அதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சரியா? அதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, படிச்சுட்டு வாங்க. சரியா? ஓகே. அடுத்து பாருங்க, பொதுத்தமிழ், பொது அறிவு. இதில் யாரெல்லாம் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்களோ, நான் சார் ஜாயின் பண்ணலாம் நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடி தான் சொன்னீங்க, இப்போவும் அந்த ஆஃபர் இருக்கா, நீங்கள் போயிட்டு இருக்கா, நான் இப்போவும் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஆல்ரெடி ஜாயின் பண்ணாங்க பிரச்சனை கிடையாது. இதை முன்னாடி நான் என்ன சொல்லணும் அதை தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? புதுசாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சார் நான் மெட்டீரியல் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு எனக்கு மெசேஜ் பண்ணவங்களுக்கு வாட்ஸ்அப்லையும் டெலகிராம்லையும் அவங்களுக்கு இப்போயே சொல்லிடுறேன். இது புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ பொது தமிழ், பொது அறிவு ரெண்டும் இப்போ நான் என்னென்ன சப்ஜெக்ட் சொன்னனோ, என்னென்ன யூனிட்லாம் கவர் பண்ணுவோம், ஃபேஸ் வாரியாக சொன்னனோ அதுபடி தான் கிளாஸஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கு ஓகேன்றவங்க சரியா, இதை QR ஸ்கேன் பண்ணி நீங்கள் 749 பே பண்ணலாம் போதும். சரியா? ஏன்னா 899ன்றது ஜனவரிலேருந்து வரும் அப்படின்னு நான் சொன்னேன். அதை நான் இல்லை, நான் 749லேயே நின்றுக்கிறேன். சரியா? ஸோ அதை நீங்கள் பே பண்ணி இந்த மெட்டீரியல் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பொது தமிழ், பொது அறிவு நான் என்னென்ன சொல்லியிருக்கணும் அது எல்லாமே உங்களுக்கு 1 by 1 உங்களுக்கு பிடிஎஃப்ன்றது கிடைக்கும். நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சுக்கலாம். சரியா? ஸோ இது பொது தமிழ் ப்ளஸ் பொது அறிவு. சரியா? ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் இது. ஸோ அதை பார்த்துக்கோங்க.
ஓகேவா? அதே போல் நம்மளுடைய எக்ஸாம் வந்து என்னது குரூப் 4 பொறுத்த வரைக்கும் டிசம்பரில் தான், குரூப் 2 பொறுத்த வரைக்கும் அக்டோபர் நடக்க போகுது. சரியா? அதான் சைடில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அடுத்து இந்த யாரெல்லாம் எனக்கு பொதுத்தமிழ் மட்டும் வேணும் சார், நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு, ஏன்னா நீங்கள் பொது அறிவுக்கான மெட்டீரியல் நீங்கள் தமிழில் தான் கொடுக்குறீங்க, எனக்கு இங்கிலீஷில் வேணுன்றவங்க, ஏன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் கிடைக்காது இல்லையா, ஏன்னா அதை ரெடி பண்ணி கொடுக்குறது எனக்கு டைம் ஒன்றும் கிடையாது என்கிட்ட, அதனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் என்னால் இப்போதைக்கு கொடுக்க முடியும். அப்போ நான் பொதுத்தமிழ் மட்டும் வாங்கிக்கிறேன் அப்படின்றவங்க வாங்கிக்கலாமா? தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். சரியா? ஸோ அப்போது 500 சொன்னோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி நீங்கள் 500 பே பண்ணி வாங்கியிருப்பீங்க. ஸோ 11% டிஸ்கவுண்ட் போங்க உங்களுக்கு. 444 நீங்கள் பே பண்ணி பொதுத்தமிழுக்கான இது வரைக்கும் நான் ஏன்னா மார்ச்சுக்குள்ள நான் மேக்ஸிமம் முடிச்சிருவேன் பொதுத்தமிழ் பொறுத்த வரைக்கும். அப்போது எஸ்சிஆர்டி இல்லை அவுட் சோர்சஸ் பேஸ் பண்ணி என்னென்ன கிளாஸஸ் நான் எடுக்கணும், கிளாஸஸே முடிஞ்சாலும் வேறு ஏதாவது கிளாஸஸ் நான் பொதுத்தமிழ் எடுக்கிறேன் அப்படின்னா கிளாஸஸ் பேஸ் பண்ணி பிடிஎஃப் பேஸ் பண்ணி நான் எடுக்கிறேன்னா அந்த பிடிஎஃப்பும் உங்களுக்கு கொடுத்துருவேன். சரியா? இது எல்லாமே நீங்கள் 444 அக்சஸ் பண்ணிக்கலாம். பொதுத்தமிழ் மட்டும் எனக்கு வேணுன்றவங்க. சரியா? ஸோ அதுக்கான கியூஆர் தான் இது. நீங்கள் அப்படியே இப்பயே கூட என்ன ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஜாயின் பண்ணும்போது இந்த ப்ரொசீஜர் படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? திரும்ப என்கிட்ட டவுட்ஸ் கேட்காதீங்க. யாராவது டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க அப்படின்னா இதே வீடியோ தான் உங்களுக்கு லிங்க், இந்த வீடியோ அப்லோட் ஆனதுக்கு இந்த லிங்க் தான் எடுத்து நான் ஷேர் பண்ணுவோம். தயவு செஞ்சு அதை பார்த்துக்கோங்க. பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஏன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை பார்த்துருப்பீங்க. சரியா? ஸோ ஓகே. ஸோ இதான் இருக்கக்கூடிய விஷயம். தயவு செஞ்சு கிளாஸ் பிடிஎஃப் மெட்டீரியல் பேட்ச்னா என்ன, அது எப்படி ஃபாலோ பண்ணணும், கிளாஸஸ் எப்படி போகும், ஸோ பிடிஎஃப் எப்படி கிடைக்கும், எப்படி நம்ம அப்லோட் ஆகும், எப்போ நம்ம அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி எப்போ பிரிண்ட் அவுட் பண்ணிக்கலாம், எப்படி வந்து பார்த்தோன்னா ஒரு ஆர்டராக கிளாஸஸ் போகும் அப்படின்றத தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ பொறுத்தவங்க முடிச்சிட்டோமா, அடுத்து நம்ம பாலிட்டி, அடுத்து எக்கனாமி, அடுத்து யூனிட் நம்பர் 6 சொல்லக்கூடிய தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியா தமிழ் சொசைட்டி. ஓகேவா? அதுக்கடுத்து ஐஎன்எம், அதுக்கப்புறம் ஜியாகிரபி, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய அடுத்தடுத்த காலகட்டங்களில் ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒரு சப்ஜெக்ட்ன்ற மாதிரி அடுத்தடுத்த காலகட்டங்களுக்கான கிளாஸஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் கிளாஸஸ் போகும். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த மெட்டீரியல் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரியாமா? இதான் இருக்கக்கூடிய விஷயம். சரியா? எனக்கு பொதுத்தமிழ் மட்டும் வேணுன்றவங்க 444 இதை அப்படியே ஸ்கேன் பண்ணி 444 இருக்கும், அப்படியே அதுவே வந்துடும் அமௌண்ட், நீங்கள் பே பண்ணி. சரியா? இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்னென்ன கேட்டிருக்கணும் அதெல்லாம் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். உடனே உங்களுக்கான ரிப்ளை வரும். சரியா? அதே போல் எனக்கு ரெண்டுமே பொதுத்தமிழ் ப்ளஸ் பொது அறிவு ரெண்டுமே வேணுன்றவங்க இந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். சரியா? ஓகேவாமா? அதே போல் ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஸ்கேன் பண்ணலாம். ஓகே, இல்லை டீட்டெயில்ஸ் வேணும் சார், எனக்கு தனியாக பிடிஎஃப் வேணும் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான பேமெண்ட் டீட்டெயில்ஸ்ன்றதை அட்டாச் பண்ணியிருக்கேன். சரியா? இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? அதே போல் நான் என்ன இதுக்கு இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னனோ, இதுக்கு முன்னாடி சொன்ன இன்ஃபர்மேஷன் சொன்னனோ, அதெல்லாம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதுபடி நம்மளுடைய மெட்டீரியல் குரூப்பை நம்மளுடைய கிளாஸஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியாமா? ஸோ ஓகே, புரிஞ்சிருக்க நம்புறேன். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.